வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். உலக புகழ்பெற்ற ஆண்டவருடைய ஊழியர் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் தன்னுடைய 92ஆம் வயதில் பர்கின்சன்ஸ் என்ற நோயினாலே, அதாவது நரம்புவாத நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய 93வது பிறந்த நாளுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு அங்கிருந்த சில ஆவிக்குரிய தலைவர்கள் அவரை கௌரவப்படுத்துவதற்காக மதிய உணவிற்கு அழைத்தனர். இந்த வியாதியினால் அவர் கஷ்டப்படுவதினால் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு டாக்டர் பில்லி கிரஹாம் தயங்கினார். ஆனால் அழைத்தவர்களோ, நீங்கள் பெரிய செய்தி ஒன்றும் கொடுக்க வேண்டாம், வாருங்கள், நாங்கள் உங்களை கௌரவப்படுத்த விரும்புகிறோம். அந்த நாளில் அநேகர் அவரை பாராட்டி பேசின பின்பு டாக்டர் பில்லி கிரஹாம் தன் பேச்சை தொடர்ந்தார். இந்த நாளிலே தலை சிறந்த இயற்பியல் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த மனிதர் என்று டைம் மேகசின் அவரை கௌரவப்படுத்தியுள்ளது. ஒரு முறை ஐன்ஸ்டைன் தன் சொந்த ஊரிலிருந்து ட்ரெயினில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது டிக்கெட் பரிசோதகர் வந்து பயணிகளின் டிக்கெட்டை எல்லாம் பஞ்ச் செய்து கொண்டிருந்தார். ஐன்ஸ்டைன் அருகே வந்தபோது அவர் தன் கோட்டின் உள் பாக்கெட்டில் டிக்கெட்டை தேடினார், கிடைக்கவில்லை. தன் பேண்ட் பாக்கெட்டில் தேடினார், சூட்கேஸை திறந்தார், அங்கேயும் கிடைக்கவில்லை. தான் உட்கார்ந்திருந்த சீட்டின் பின்னால் தேடினார், கிடைக்கவில்லை. அப்பொழுது அந்த பரிசோதகர் சொன்னார், டாக்டர் ஐன்ஸ்டைன், நீங்கள் யாரென்று எனக்கு தெரியும், எங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் யாரென்று. நீங்கள் கட்டாயம் டிக்கெட் வாங்கியிருப்பீர்கள், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார். ஐன்ஸ்டைனும் இந்த பாராட்டுக்கு தலையசைத்தார். பிறகு அந்த பரிசோதகர் மற்றவர்கள் டிக்கெட்டுகளையெல்லாம் பஞ்ச் செய்துவிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது அப்பொழுதும் ஐன்ஸ்டைன் தன் சீட்டின் கீழே குனிந்து தன் டிக்கெட்டை தேடிக்கொண்டிருந்தார். உடனே அந்த பரிசோதகர் வேகமாக ஐன்ஸ்டைனிடம் வந்து, ஐயா, கவலைப்படாதீர்கள், நீங்கள் யாரென்று எனக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை, நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருப்பீர்கள் என்று கூறினார். அப்பொழுது அந்த விஞ்ஞானி ஐன்ஸ்டைன், சார், எனக்கும் நான் யாரென்று தெரியும், ஆனால் நான் எங்கே செல்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை, அதனால் அந்த டிக்கெட் எனக்கு வேண்டும் என்று சொன்னாராம். ஆம், அவருக்கு ஞாபக மறதி உண்டு. இதை சொல்லிவிட்டு தொடர்ந்து டாக்டர் பில்லி கிரஹாம், நான் இப்போது அணிந்திருக்கும் ஆடையை பார்த்தீர்களா? இது புத்தம் புதிய ஆடை. நானே சென்று இந்த ஆடையை வாங்கினேன். இந்த நிகழ்ச்சியிலும் இன்னொரு நிகழ்ச்சியிலும் அணிவதற்காக இந்த சிறப்பான ஆடையை வாங்கினேன். அது எந்த நிகழ்ச்சி தெரியுமா? இந்த உடையோடு தான் நான் அடக்கம் செய்யப்படுவேன். அன்பானவர்களே, நான் யாரென்று மட்டும் அறிந்திருக்கவில்லை, நான் எங்கே செல்லுகிறேன் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். ஐ நாட் ஒன்லி நோ ஹூ ஐ ஆம், ஐ ஆல்சோ நோ வேர் ஐ ஆம் கோயிங். உண்மை என்ன? நாம் அனைவருமே நித்தியத்தை நோக்கி பயணம் செல்கிறோம். பிரியமானவர்களே, அநேகர் இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை போல எங்கே போகிறோம் என அறியாமல் இருக்கிறோம், மறந்தும் கூட இருக்கிறோம். எங்கே போகிறீர்கள்? பரலோகத்திற்கா, நரகத்திற்கா? யோவான் 14:6 இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு ஒருவரே பரலோகத்திற்கு வழியாக இருக்கிறவர். இயேசுவை இதுவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், இயேசுவே என் வாழ்க்கைக்குள் வாரும் என ஜெபியுங்கள். என் பாவங்களை மன்னியுங்கள், உம் அன்பினாலும் பரிசுத்த ஆவினாலும் என்னை நிரப்புங்கள் என ஜெபியுங்கள். நீர் எனக்காக, என் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தீர், எனவே ஒரு நாள் நான் உம்மோடு பரலோகத்திலே இருப்பேன் என்று விசுவாசியுங்கள். இந்த நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.